தென்காசி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற புளியங்குடி எலுமிச்சைப்பழம் மார்க்கெட்டில் எலுமிச்சைப்பழங்கள் விலை வீழ்ச்சியடைந்ததால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வேதனையடைந்தனர். எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற்ற இந்த பகுதி தமிழகத்தில் லெமன் சிட்டி என்று கருதப்படுகிறது. இங்கிருந்து கேரளாவிற்கு அதிக அளவில் எலுமிச்சை பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இன்று கேரளாவில் முழு அடைப்பு என்பதால் 1 கிலோ எலுமிச்சை பழத்தின் விலை 70 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கும்பகோணம் மாநகராட்சியில் பராமரிப்பின்றி காணப்படும் குளத்தை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மோதிலால் தெருவில் உள்ள சேய் குளத்தை சுற்றி நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு காலை மாலை நேரங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் நடைபாதையில் உள்ள கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதுடன் மின் விளக்குகளும் பழுதடைந்துள்ளது. அத்துடன் குளம் முழுவதும் குப்பை கழிவுகள் நிறைந்து துர்நாற்றம் வீசி வருவதால் உடனடியாக சீரமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தொண்டையில் மாடு முட்டியதில் மாடுபிடி வீரர் பரிதாபமாக உயிரிழந்தார். புனித சந்தியாகப்பர் புனித செபஸ்தியார் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி உரிய விதிமுறைகளை பின்பற்றாமலும் பல்வேறு குளறுபடிகளுடன் நடைபெற்றதாகவும் காவல்துறையினரும் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவர் மாடு பிடிக்கும் போது மாடு தொண்டையில் முட்டியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.